ஏற்காட்டில் 8 டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது லேக் வியூ போட் ரைடு, எக்கோ பார்க், பொட்டானிக்கல் கார்டன், ஜென்ஸ் லேடிஸ் சீட்டு, ரோஸ் கார்டன், அண்ணா பார்க், பக்கோடா பாயிண்ட், பிக்கு பார்க். இதை 8 டூரிஸ்ட் பிளேஸை எப்படி 2 நாளில் கவர் பண்ணுறேன்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஏற்காடு போகிறவங்களுக்கு ஒரு ஐடியாவை உங்களுக்கு கிடைக்கும். வாங்க. என்னுடைய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை டு ஏற்காடு. ஸோ சென்னை டு ஏற்காடுக்கு டேரெக்டாக ஃப்ளைட் இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம சேலம் போய் சேலத்துலேருந்து பை பஸ் ஆர் கார் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சூஸ் பண்ணிக்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் 50 மினிட்ஸில் நம்மளை எடுத்துன்னு போய் விட்டுரும். இதுதான் சேலம் ஏர்போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டு போய்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா மலை மேலே போயிட்டால் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் கிடைக்கும். அந்த பைனாப்பிள், தர்பூஸ் அது மாதிரி. ஸோ நம்ம எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரியாணி ட்ரை பண்ணிவிடுவோம். அந்த ஊர் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேலம் சீரக சம்பா ரைஸில் செஞ்ச பிரியாணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்குது, சூப்பராக. ஸோ இதுதான் செக் போஸ்ட். மலை மேலே ஏறுறதுக்கு ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 ஏர்பின் பென்ஸ் வளைவுகள் இருக்குது, 20 வளைவுகள். இதை தாண்டி நம்ம ஏற்காடு போனோம் மலை மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு ரீச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஏற்காடுடைய சிட்டி மாதிரி. ஸோ இதுதான் சென்டர் ஏரியா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை சுற்றி தான் ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு 10 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ட்ரெஸ்ஸு, மெயினாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ். இங்கே நிறைய சாக்லேட்ஸ் கடை இருக்குது. டேரெக்டாக அந்த ஃபேக்ட்ரியிலே அவங்களே பண்ணி அப்படியே இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்க்குறீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதுதான் லேக் வியூ. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த லேக் வியூவில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா போட் ரைடு நம்ம இருக்குது. அதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இருக்குது. நிறைய ஃபோட்டோ எடுத்து அங்கேயே அப்போயே ஆல்பம் போட்டு தருவாங்க. நான் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இங்கே ஏற்காடில் நிறைய சீட் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எடுத்து இது பண்ணுறவங்க நிறைய கேட்குறாங்க. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பிரிண்ட் போடுறதுக்கு 100 ரூபா தான். திருப்பதிலையும் அதே தான், 100 ரூபா தான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 250 அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் அந்த லேக்கு, அந்த ஏற்காடுடைய என்ட்ரன்ஸில் இருக்க லேக்கு. ஸோ 4 மாதம் கழிச்சு தான் நாங்கள் போகும்போதே மழை பெஞ்சுது. அங்கே இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க 4 மாதமாக மழையே இல்லை, இப்போ தான் இன்றைக்கி தான் மழை பெஞ்சுதுன்ட்டு. ஸோ எப்பவுமே இல்லை, ஒரு டூர் போகும்போது அந்த இடம் ஜில்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக. ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க். ஸோ இது குழந்தைங்களுக்கான இடம். ஸோ இது தேவையில்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான செடிங்க வச்சுருக்காங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் நிறைய அவங்களே ஃபார்ம் பண்ணுறாங்க. நிறைய என்ன சொல்கிறது, புது வகையான பூச்செடிகள், நிறைய வகையான அந்த வேர் செடிகள் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இந்த பொட்டானிக்கல் கார்டனே சுற்றி வீடியோ எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன வகையான பூக்கள் வச்சுருக்காங்க, தாவரங்கள் வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. நான் வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு இடம் விடல, அவங்க எங்கே அதை ரெடி பண்ணுறாங்க, என்னென்ன வச்சுருக்காங்க உள்ளே, ஸோ அதை எப்படி ரெடி பண்ணி மக்கள் பார்வைக்கு எடுத்துகிட்டு வைக்கிறாங்க, எல்லாமே நான் போட்டிருக்கேன். என்ன சொல்கிறது, ஒரு அந்த கல்யாணம் ஆகியிருக்காங்களே அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஸ்பாட் இது ஃபோட்டோ ஷூட்டுக்கு. சூப்பராக இருக்குது அந்த நேச்சர் எல்லாமே. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா அதை பராமரிக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, கார்டியன்ஸு. ஸோ நம்ம எப்போவுமே எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா பெட் லவர். ஸோ எங்கே நாய் பார்த்தாலும் சரி, பூனை பார்த்தாலும் சரி, எந்த அனிமல்ஸ் பார்த்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் நேரம் அதுங்க கூட டைம் ஸ்பெண்ட் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ். அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ். இது பேர் பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸ் ஜென்ஸ் சீட், லேடிஸ் சீட். ஸோ இந்த இடத்துக்கு போய் நம்ம பார்த்தோன்னா அந்த ஏற்காடுடைய ஃபுல் வியூ அப்படியே பார்க்கலாம். நம்ம சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணிட்டாதீங்க. பொட்டானிக்கல் அந்த லேக் வியூ முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க்கு அப்புறமா பொட்டானிக்கல் கார்டன். அந்த பொட்டானிக்கல் கார்டன் அப்படியே நடந்தால் போலே அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தால் இது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ பார்க்கு டவுனே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கார்டன் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ரோஸ் மட்டும் இல்லை, நிறைய வகையான செடிங்க வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே செடிங்க மட்டும் இல்லை, இங்கேயும் கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ரோஸ் செடிங்க வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்பாட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. இந்த வெட்டிங்கெலாம் இந்த ஹனிமூன்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஊட்டி கேரளாவுக்கு போகிறதுக்கு பதிலாக இங்கே வாங்க, இங்கே இன்னும் ஸ்பாட் நல்லா இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஏரியா ஃபோட்டோ ஷூட் எடுக்க. ஸோ பார்த்துட்ருக்கீங்க, சூப்பராக வச்சுருக்காங்க செடி கொடி எல்லாமே. ஸோ நிறைய டூரிஸ்ட்டு, நான் நினச்சேன் சரி வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, அப்படி பார்த்தா நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 மணி போல் நம்ம ரூம்
புக் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஏன் சொல்கிறேன்னா 6 மணிக்குள்ளே நம்ம புக் பண்ணிடணும். 6 மணி மேலே ஆயிடுச்சுன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடும், நம்மளுக்கு வந்து ரூம்ஸ் கிடைக்காது. ஸோ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா முன்னாடியே நீங்கள் வந்து ரூமை புக் பண்ணி வச்சுங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறமா நம்ம வந்து போய் தேடிகிட்டே இருக்கணும். அதுவும் இந்த மலை பிரதேச இடத்துல வந்து தேடுறது ரொம்ப கஷ்டம் ரூம்ஸ்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஜிவி ரெசார்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி வந்தேன். ஸோ அப்போ இந்த 2 கிரேன்ஸை பார்த்தேன். ஸோ ரீசெண்டாக இங்கே ஆக்சிடெண்ட் நடந்தது, பஸ் ஆக்சிடெண்ட், அதில் 6 பேர் செத்தாங்களே. ஸோ அது வந்து அந்த பஸ் எடுக்க யூஸ் பண்ண அந்த கிரேன்ஸ் தான் அது. ஸோ இதுதான் மார்னிங் வியூ, நல்லா இருக்குது, சூப்பராக. ஸோ மறுபடியும் பெட்ஸுங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வந்துட்டேன். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பூங்காவுக்கு வந்துட்டோம். ஸோ அண்ணா பூங்கா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேக் போட் ரைடு எதிர்த்தாப்போலே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் வேறு லெவலு ஃபுல் வச்சு இடம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது தான், ஆனால் விதவிதமான பூலாம் வச்சுருக்காங்க. அப்படின்னா சொல்கிறது, ஒரே ஒரு கொடியில் வந்து அப்படியே புஷ்ஷுன்னு பெரிய பூ நிறைய இருக்குது. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணி போல் திறப்பாங்க இந்த அண்ணா பூங்கா. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கே வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும், ஏன்னா 2 நாளில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், பூலாம் சூப்பராக இருக்குது, நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாளில் ஏற்காடை எப்படி கவர் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன் நான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகான செடிங்க, அதை எப்படி பராமரிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஸோ சூப்பராக பைபிளில் சூப்பராக வீடியோ போட்டிருக்கான், இந்த இடத்துல நம்ம வந்து வாழ்நாளில் ஒரு நாள்னா பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவை. இந்த செடியை பாருங்கள் எப்படி இருக்குது, ரோஜா மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஐடியா தரும். உங்களுக்கு வந்து சரி நம்மளும் போகலாம், இந்த மாதிரி இடத்துக்கு விசிட் பண்ணலாம், அப்படி ஒரு திங்கிங் வரும். ஏற்காட்டிலே பார்த்தீங்கன்னா காலைல 8:30 மணிக்கு திறந்துருக்க ஒரே பார்க்கு அந்த அண்ணா பூங்கா பார்க் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்கோடா பாயிண்ட் போயிடலாம். ஸோ அந்த பக்கோடா பாயிண்டில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பார்த்தா ஏற்காடு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகும், ஹையஸ்ட் பீக்கான் ஏற்காடுலே. ஸோ பார்த்துடலாம் வாங்க. ஸோ இங்கே என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய குட்டி பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லாயிருக்கு. அந்த பலூன் ஷூட்டிங்கு, அந்த புது கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதான் பார்த்துட்ருக்கீங்களா, அதுதான் பக்கோடா பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தா வந்து அப்படியே அந்த ஏற்காடுடைய பாதி ஊர் அப்படியே தெரியுது. ஸோ நல்லாயிருக்கு வியூவு, மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் வாங்க. இந்த மாதிரி நான் ஏன் கூப்பிட்றேன்னா நீங்களும் வாங்கன்ட்டு, ஏன்னா இந்த ஒருத்தவங்க லைஃப்பில் எப்படின்னா ஒரு தடவைனா இந்த மாதிரி இடம்லாம் பார்த்தாகணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிளேஸை வந்து நம்ம பார்க்கணும், ஏன்னா எங்கேருந்தோ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம பார்க்கறதுல என்ன இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்கு பார்க். ஸோ இந்த பிக்கு பார்க் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பார்க், உள்ள நிறைய அனிமல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. 7th ஸ்பாட். ஸோ இந்த பிக்கு பார்க் முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ராவலிங் வந்து முடியுது. ஸோ சேலம் ஏற்காடுக்கு ஒரு பை சொல்லிவிட்டு நம்மளுடைய ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து பிடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன் நான் இந்த வீடியோவில். ஏற்காடில் வந்து பாதி ட்ராவலிங் பிளேஸை. ஸோ எனக்கு வந்து லீவும் கிடைக்கல. ஸோ நான் வந்து ஜாபுக்கு வர போகணும். ஸோ டேக் ஆஃப் டைம். ஸோ இதுதான் பார்த்துட்ருக்கீங்க, நான் ரிட்டன் வந்துட்டுருக்கேன் பேக் டு சென்னை. இது வந்து மெரினா பீச் வியூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா மெரினா பீச்சு. ஸோ பைலட்டுக்கு நன்றி, ஏன்னா அவங்க வந்து டேரெக்டாக அப்படி வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரன்வே வந்து பிஸியாக இருக்குது. ஸோ பீச் நடுவில் போயிட்டு சுற்றிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே வராங்க எடுத்துகிட்டு. ஸோ சென்னையுடைய வியூ. ஸோ நம்ம வீடியோ நல்லா இருக்கா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பெட்ஸு, அதுக்கப்புறமா இந்த ட்ராவலிங், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டமான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எதுவாக இருந்தாலும், எந்த வீடியோவாக இருந்தாலும் எதனா அதில் உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வரும், உங்களுக்கு வந்து எதனா ஒரு ஐடியா, எதனா ஒன்று உங்களுக்கு அவேர்னஸ், இல்லை உங்களுக்கு ஒரு திங்கிங் வரும். ஓகே இது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி பண்ணலான்ட்டு. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை டாட்டா, பை பாய்.